ஹலோ கைஸ், வெல்கம் டு இலாஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நான் வந்து பால்கோவா தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன். இதோட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். அதுதான் இதோட ப்ராசஸ்ஸே. மீன்வாயில் நம்ம வந்து இப்போது பால் வந்து பொங்குனதும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சுகர் மட்டும்தான் தெரியும், பிகாஸ் நான் மறந்துட்டேன். அப்புறம் தான் பத்தாதும் போது தான் எடுத்து இன்னொரு டைம் போடும்போது ஞாபகம் நம்ம சுகர் போடுறதை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்லோவில் வச்சுக்கோங்க. சுகர் போட்டுட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஸ்பீடில் வச்சா பால் பொங்கிட்டே இருக்கும். அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கணும்னு கிடையாது. லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கிண்ட வேண்டியது இருக்கும். கிண்டிகிட்டே இருக்கணும் பால்கோவாவை. அப்போ தான் வந்து அது வந்து அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜ் வந்து பாருங்கள், லைக் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். எனக்கு வந்து பால் வந்து பொங்கி ஊற்றிருச்சு. ஸ்லோவில் வச்சுமே அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நான் வந்து நான் பக்கத்தில் நிற்கிறனால ஹை ஸ்பீடில் வச்சு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வரும். இன்னுமே நல்லா திக்காகும். அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நல்லா அடிப்பிடிச்சிக்கும். அது வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சின்னா அது டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகிரும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது பால்கோவா ரெடி ஆகிடும். லைக் இது பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சா? இன்னும் கூட கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக கிண்டாம விட்டனால சைடில் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காது. கிண்டிகிட்டே இருங்க. ஃபைனல் ஸ்டேஜில் கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், பால்கோவா ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.